السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد في أول كلامنا، اللهم صل على سيدنا محمد في أوسط كلامنا، اللهم صل على سيدنا محمد في آخر كلامنا. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுமாக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நாயக தோழர்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், அக்தாபுகள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தன்று குழுமிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்று போல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹுவின் மிகப்பெரிய அருளால் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய இறுதியிலே நாம் இருக்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் ரபியுல் ஆகிர் மாதத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் என்றால் முதல் வசந்தம் என்று பொருள். ரபியுல் ஆகிர் என்றால் இன்னொரு வசந்தம் அல்லது கடைசி வசந்தம் என்று இதற்கு பொருள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் அவர்கள் பிறப்பை ஒட்டி இருக்கிறதுனால் அந்த மாதத்திற்கு வசந்தம் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போலவே ரபீஉல் ஆகிர் மாதத்தில் வலிமார்களின் தலைவர்களான முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ரபியுல் ஆகிர் பிறை 11 அவர்கள் பிறப்பு இருக்கிறதினால் இந்த மாதத்தில் பொதுவாக வலிமார்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி பேசுவதுண்டு. அந்த அடிப்படையில் வலிமார்கள் என்றால் யார், அவர்களின் அடையாளங்கள், அவர்களின் தகுதிகள் என்ன என்பதை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ரபீஉல் ஆகிர் மாதத்தில் தான் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு வலியாக, மிகப்பெரிய இறைநேச செல்வராக, வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் இருந்தார்கள்.
வலிமார்கள் என்றால் யார் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அழகாக கூறுவான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். நிச்சயமாக அல்லாஹ்வின் நேசர்கள், இறை நேசர்கள், அவர்கள் யாரும் பயப்படவும் மாட்டார்கள், கவலையும் கொள்ள மாட்டார்கள். இன்னும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஆமனு வ கானூ யத்தகூன். அவர்கள் அல்லாஹ்வையே முழுக்க முழுக்க அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் இறைநேசர் செல்வர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைநேசர்கள் என்றால் யார் என்பதை மிக வட்டு சுருக்கமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இறைநேசர்கள், வலிமார்கள் என்று சொன்னவுடன் நமக்கு சிந்தனைக்கு வருவது அவர்கள் ஏதாவது ஒரு அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும், ஏதாவது ஒரு கராமத்துகளை நிகழ்த்த வேண்டும். அப்படி அவர்கள் நிகழ்த்தினால்தான் அவர்கள் இறைநேசர்கள் என்று நமக்கு சிந்தனைக்கு வரும். ஆனால் இறைநேசர்கள் என்றால் யார் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வையே முழுக்க முழுக்க அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வையே சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறைநேசர்களை பற்றி குர்ஆனிலே கூறுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்கள் என்றால் இயல்பு நிலைக்கு மீறி அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தினால்தான் அவர்கள் இறைநேசர்கள், அவர்கள் வலிமார்கள் என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். அப்படி அல்ல. இறைநேசர்கள் என்றால் அவர்கள் அற்புதங்களையும் கராமத்துகளையும் நிகழ்த்தினால் மட்டும் அவர்கள் இறைநேசர்கள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் என்பதாக கூறிவிட்டு இந்த இறைநேசர்கள், வலிமார்கள் யார் என்பதை உலக புகழ் பெற்ற புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்கள் என்றால் யார் என்பதை குறிப்பிடும் பொழுது வலிமார்களுடைய இலக்கணத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். அவர்களுக்கு 3 தகுதிகள் இருக்கின்றது. ஒன்று, அல் ஆலிமு பில்லாஹ், அவர் அல்லாஹ்வை முழுக்க அறிந்திருக்க வேண்டும். அவர் அல்லாஹ்வை சார்ந்து அவர்கள் இறைவன் என்றால் யார் என்பதை முழுமையாக அறிந்து நடப்பவர் தான் வலிமார்களுடைய தகுதிகளில் முதலாவது தகுதி. இந்த அல்லாஹ்வை யார் முழுக்க முழுக்க அறிந்து அல்லாஹ்வை இறைவன் ஒருவன் என்பதை முழுமையாக அறிந்திருக்கின்றாரோ அவர் இறைநேசர்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இரண்டாவது, இறைநேசர்களுடைய தகுதிகளை கூறும் பொழுது அல் முஹ்லிஸு ஃபீ அலா தாஅத்திஹி, அவர்கள் இபாதத்திலே அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகளே அவர்கள் ஈடுபடும் பொழுது அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமல்களை நிரந்தரமாக நியமமாக செய்து வருபவர் தான் இறைநேசர்கள் என்பதாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக, மூன்றாவதாக, இறைநேசர்களுடைய தகுதிகளில் மூன்றாவதாக அல் முஹ்லிஸு ஃபீ இபாதிஹி, அவர் செய்கின்ற இபாதத்துகளில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல், எந்த ஒரு பிசகுகளும் இல்லாமல், முழுக்க முழுக்க வேற எந்த நோக்கமும் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் நம்பி அல்லாஹ்விற்காக மட்டும் எல்லா இபாதத்துகளையும் எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யக்கூடியவர் தான் இறைநேசர் செல்வர்கள் என்பதாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வலிமார்கள் என்றால் யார் என்பதை அவர்களுக்கான அடையாளங்களை பற்றி மிக அழகாக கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 அம்சங்களும் இந்த 3 தகுதிகளும் யார் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் இறைநேசர்கள், அவர்களுக்கு வலிமார்கள். வலிமார்கள் என்றால் அற்புதங்களை நிகழ்த்தித்தான் அவர்கள் வலிமார்கள் என்று
அவர்கள் காட்டப்பட வேண்டும் என்பதல்ல. அப்படி எந்த ஒன்றும் மார்க்கத்திலே கிடையாது. அல்லாஹ் இந்த 3 அம்சங்களும் யார் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ, யார் இந்த 3 அம்சங்களையும் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் வலிமார்கள் என்பதாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் ஆலிமு பில்லாஹ் என்றால் அசைவும் அசையாமல் இருப்பதும், உயிரும் உயிரற்று இருப்பதும், நடப்பதும் நடக்காமல் இருப்பதும் எல்லாம் அல்லாஹுவை சார்ந்தே இருக்கும் என்பதை நாம் முழுமையாக, அல்லாஹுவை கொண்டே தான் நடக்கும் என்பதை நாம் முழுமையாக அறிந்திருப்பது தான் அல் ஆலிமு பில்லாஹ், அல்லாஹுவை முழுமையாக அறிந்திருப்பது என்பது அர்த்தம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முழுமையாக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் வலிமார்களுக்கான முதல் அடையாளம், முதல் தகுதி. இரண்டாவது, அல் முக்லிசு அலா தாஅத்திஹி, வணக்க வழிபாட்டுகளிலே அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த இபாதத்துகளில் நிரந்தரமாக இருப்பது என்றால், ஒருவனால் அல்லாஹ்வை முழுமையாக எந்த நேரத்திலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சிறிய அமல் செய்தாலும், ஒரு சிறிய சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னாலும் அதை நியமமாக நிரந்தரமாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஏதோ சீசனில் மட்டும் அல்லாஹ்வை வணங்குவது, நமக்கு தேவை ஏற்படும் பொழுது மட்டும் அல்லாஹ்வை அழைப்பது, இப்படி அல்லாமல் எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வை அழைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற்று அவனுடைய வணக்க வழிபாடுகளிலே நிரந்தரமாக செய்வதுதான் அல் முக்லிசு அலா தாஅத்திஹி என்பதற்கான விளக்கம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எந்த ஒரு அமல் செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்ய வேண்டும். அப்படி நிரந்தரமாக செய்கின்ற பொழுது நாம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ்வின் இறை நேசர்களாக நாம் ஆகுவதற்கான ஒரு தகுதியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எந்த அமல் செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்கிற பொழுது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்கள் என்பதற்கு மற்ற சமயங்களில் எல்லாம், மற்ற மதத்தில் எல்லாம் எப்படி விளங்கியிருக்கின்றார்களோ அது போன்று நம்முடைய மார்க்கத்தில் வலிமார்கள் என்பதை நாம் அப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் கிடையாது. நம்முடைய மார்க்கத்தில் இந்த 3 அம்சங்களும் யார் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ, இந்த 3 அம்சங்களை கொண்டு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் இறைநேசர்கள் தான், அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் வலிமார்கள் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்களின் தலைவரான முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் மிகப்பெரிய இறைநேசராக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெருமக்கள் நமக்கு எழுதி தருகிறார்கள். அவர்கள் மிகவும் உன்னதமான அல்லாஹ்வின் நெருக்கத்தை மிக அதிகமாக பெற்றவர்கள். முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அறிந்த நிகழ்வு தான். அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கும் பொழுது அவர்களை கல்வி கற்பதற்காக தன்னுடைய தாயார் கல்வி கற்பதற்காக பக்தாதிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய சட்டை பையில் சில திர்ஹங்களை கொடுத்து அதை மறைத்து வைத்து தைத்து கொடுத்து அவர்களை கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை சில விஷயங்களை சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். நீ எந்த நேரத்திலும் பொய் சொல்லக்கூடாது என்பதாக 2-3 விஷயங்களை சொல்லி கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அப்பொழுது கல்வி பயணங்கள் மிக தூரமாக சென்று கற்கக்கூடிய ஒரு காலம். அந்த நேரத்திலே அவர்கள் கல்வி கற்கும் பொழுது இடையில் பாதையில் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வியாபாரிகள் கூட்டத்தில் அவர்களோடு சென்று இவர்களும் அந்த கூட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இடையில் கொள்ளை கூட்டம் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் விசாரித்து பொருள்களை எல்லாம் பறித்து கொடுத்து விடார்கள். அப்பொழுது முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ்
அவர்களிடத்திலே வந்து கேட்கும் பொழுது, உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது, அவர்கள் என்னிடம் இவ்வளவு திருகம் என்னிடம் இருக்கின்றது, என்னுடைய சட்டை பையில் உள்ளே வைத்து என்னுடைய தாயார் தைத்து கொடுத்தார்கள் என்பதாக உண்மையை சொல்லிவிடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த கொள்ளைக்கார கூட்டம் அவர்களிடம் கேட்கும் பொழுது, தன்னுடைய தாயார் கல்வி கற்க அனுப்பும் பொழுது அவர்கள் செய்த உபதேசம் ஞாபகத்துக்கு வந்து அவர்கள் உண்மையை சொல்லிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. அவர்கள் ஆச்சரியப்பட்டு தன்னுடைய கொள்ளை கூட்டத்தில் தலைவரிடத்திலே அழைத்து சென்று, இந்த சிறுவன் இப்படி இவ்வளவு திருகம் இருக்கிறது என்பதாக உண்மையை சொல்லிவிட்டார் என்பதாக சொல்லும் பொழுது அவரும் கேட்கிறார். அவரும் கேட்கும் பொழுது அவர் உண்மையை சொல்லி, இத்தனை திருகம் என்னிடம் இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர்கள் எதனால் நீ உண்மையை சொன்னாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய தாயார் இப்படி உபதேசம் செய்தார்கள், எந்த நேரத்திலும் நீ பொய் சொல்லக்கூடாது என்பதாக சொன்னவுடன் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த தலைவர் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றது மட்டுமல்லாமல் தன்னுடைய கொள்ளைக்கார கூட்டம் முழுவதையும், முழு கும்பலையும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய அவர்கள் வாழ்க்கையில் சிறு பிரயாணத்திலே இருந்து அவர்கள் மிகவும் பேணுதலாக அல்லாஹ்விற்கு மட்டும் அஞ்சி, எந்த ஒரு பொய்யும் எந்த நேரத்திலும் அவர்கள் பொய் சொல்லாமல் அல்லாஹ்விற்கு முழுமையாக அஞ்சி நடந்தார்கள். அல்லாஹ்வின் கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வின் மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்பட்டார்கள். அதனால் அவர்கள் ஒரு சிறிய பொய் சொல்லாமல் இருந்ததினால் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டமே இஸ்லாத்திற்கு வந்ததென்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எந்த விளையாட்டிற்கெல்லாம் நாம் பொய் சொல்லுகிறோம்? மிக சாதாரணமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது என்பதாக நாம் ஒவ்வொருவரும் நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். சிறிய விஷயத்திற்கு கூட நாம் பொய் சொல்லாமல் மிகவும் அல்லாஹ்விற்கு அஞ்சி உண்மையை மட்டும் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமார்கள் இப்படி ஏராளமான நிகழ்வுகளை, ஏராளமான படிப்பினைகளை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. அவர்கள் வலிமார்கள் அல்லாஹ்வை முழுக்க முழுக்க நம்பி அல்லாஹ்விற்கு மட்டும் அஞ்சி வாழ்ந்தார்கள். அதே போன்று நாமும் அவர்களுக்கு மட்டும் முழுமையாக அஞ்சி எந்த நேரத்திலும் அவர்கள் ரப்புக்கு மட்டும் பயப்பட்டு அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்து இருந்தார்கள். அல்லாஹ் கூறும் பொழுது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், கவலையும் கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகிறான். இந்த பயப்பட மாட்டார்கள் என்பதற்கு அவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வை தொழுவதற்கு, அல்லாஹ்வை வணங்குவதற்கு, தன்னுடைய செயல்களை கொண்டு வருவதற்கு, இஸ்லாமிய கொள்கைகளை, இஸ்லாமிய அடையாளங்களை தன்னுடைய வாழ்க்கையை செயல்முறைப்படுத்துவதற்கு அவர்கள் அஞ்சவும் மாட்டார்கள், அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ்விற்கு மட்டும் தான் அஞ்சுவார்கள், ரப்பை மட்டும் சார்ந்து இருந்தார்கள். ஆனால் நாம் உலக மக்கள் நம் ஏதாவது சொல்லி விடுவார்கள் என்பதற்காக இஸ்லாமிய அடையாளங்கள் எல்லாம் நாம் தொலைத்து விடுகின்றோம். நாம் தொப்பி போடுவதை கேவலமாக நினைத்து ஏதாவது சொல்லி விடுவார்கள் என்பதற்காக இஸ்லாமிய அடையாளங்களை, சுன்னத்துகளை செய்வதற்கு நாம் மிகவும் பயப்படுகின்றோம். நாம் அல்லாஹ்விற்கு மட்டும் முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு மட்டும் அஞ்சி நம்முடைய சுன்னத்துகளை, அல்லாஹ்வின் கடமைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்விற்கு முழுமையாக பயந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சுன்னத்துகளை அதிகமாக பின்பற்றி அல்லாஹ்வின் கடமைகளை கட்டாயமாக நிறைவேற்றி அவனுடைய பொருத்தத்தை எப்படி வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் அல்லாஹ்வை சார்ந்து அவர்களுடைய இறைநேசர்களாக அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று நாமும் அல்லாஹ்வை அதிகமாக பிரியப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் இறைநேசர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.